ஹரி ஓம். ஸ்ரீ சின்மய சத்குரவே நமக. அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் நம்முடைய தமிழ்நாட்டில் 2011 தொடங்கி 16 ஆண்டுகளாக நதிகளுக்காக விழா எடுத்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமத் சுவாமி ராமானந்த மகாராஜ் அவர்களுடைய சிந்தனையில் உதித்து பேரூர் ஆதீனம் மற்றும் சிறவை ஆதீனம் குருமா சன்னிதானங்களின் வழிகாட்டுதலோடு எண்ணற்ற சாதுக்கள் சன்னியாசி பெருமக்கள் இணைந்து இந்த நதி நீர் விழாக்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். காவிரி நதி 2011 தொடங்கணும். அதுபோல 2016 காவிரி மகா புஷ்கரம், 2016 கும்பகோணம் மகாமகம் வெகு சிறப்பாக ஆரத்தி விழாவாக தென்பாரத கும்பமேளாவாக நடத்தணும். இந்த அகில பாரதிய சன்னியாசி சங்கத்தினுடைய இந்த நதிகளுக்காக நீர்நிலைகளுக்காக விழாவின் நோக்கம் என்னவென்றால், நாம நதி நீரை எல்லோரும் பயன்படுத்துறோம், குளிக்கிறோம், வயல்வெளிகளுக்கு தாவரங்களை வளர்ப்பதற்கு பயன்படுத்துறோம். மற்றும் நீரின்றி அமையாது உலகு. இந்த நதி நீர் நம்மை பொறுத்தளவுல தேவதை. ஒவ்வொரு நதிக்காக விழா கொண்டாடும் பொழுதும் அந்த நதி உற்பத்தியாகும் இடத்தில் தொடங்கி கடலில் சங்கமிக்கும் இடத்தில் வரைக்கும் பாத யாத்திரை. சன்னியாசிகள் ஸ்ரீமத் சுவாமி ராமானந்த மகாராஜ் அவர்கள் தலைமையில பாத யாத்திரை. ஆகவே வரக்கூடிய அதாவது ஆகஸ்ட் 9 திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய அமராவதி அணைக்கட்டில் இருக்கக்கூடிய அமராவதி அன்னைக்கு அந்த தேவதை வழிபட்டு அங்க தீர்த்தம் எடுத்துக்கிறோம். அதுபோல ஆகஸ்ட் 10 திருமூர்த்தி மலையில் உலக சமாதான ஆலயம் குருமகான் அவருடைய தலைமையில அதே அமராவதி விழா தீபத் திருவிழா ஆரத்தி விழாவாக ஒரு நாள் முழுவதும் ஆகஸ்ட் 10 கொண்டாடுறோம். அடுத்ததாக கொழுமா அமராவதி நதிக்கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிவாலயம், தாண்டவேஸ்வரர் ஆலயம், அதுபோக பெருமாள் கோயில் அங்க இருக்கு. அந்த படித்துறையில அமராவதி நதிக்கு மிகப்பெரிய விழா ஆர்ஷ வித்யா பீடம் பொள்ளாச்சி சுவாமி ஸ்ரீமத் சுவாமி ததேவானந்த சரஸ்வதி மகாராஜ் அவர்கள் தலைமையில பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அடுத்ததாக தாராபுரத்தில் அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் அந்த படித்துறையில அமராவதி நதிக்கென மிக பிரம்மாண்டமான விழா ஏற்பாடாகி இருக்கிறது. நம்முடைய தென்சேரி மலை ஆதீனம், வரன்பாளையம் ஆதீனம் ஆகிய குருமா சன்னிதானங்கள் அவர்கள் தலைமையில மிகச்சிறப்பாக நடக்க இருக்கிறது. இறுதியாக காவிரி சங்கமிக்கிற கரூர் மாநகரத்துல மிகப்பெரிய விழா பசுபதீஸ்வரர் ஆலயம் அங்கு அமைஞ்சிருக்குது. அங்கே அகில பாரதிய சன்னியாசி சங்கத்தின் புரவலர் சங்க அமைப்புகளும் பொதுமக்களும் பக்தர்களும் சன்னியாசிகளும் பெருந்திரளாக சேர்ந்திருந்து அங்கே அமராவதி நதிக்கென மிகப்பெரிய விழா தீபத் திருவிழா நடத்த இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய நம்முடைய மதுரை ஆதீனத்து தம்புரான் சுவாமிகள் ஸ்ரீமத் சுவாமி விஸ்வலிங்க தம்புரான் அவர்கள் முழு முயற்சியோடு இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆக இந்த நிகழ்ச்சிகளில் அனைத்து குருமா சன்னிதானங்கள், சைவ வீர சைவ ஆதீன குருமா சன்னிதானங்கள், ஜீயர்கள், சங்கராச்சாரியர்கள், மூத்த சன்னியாசி பெருமக்கள் மற்றும் சித்தர் மரபை தழுவிய சுவாமிகள், வள்ளலார் மரபை தழுவிய சுவாமிகள், பிரம்மச்சாரிகள், சாதுக்கள் பெருமக்கள், பக்தர்கள், அடியார்கள், விவசாயிகள், பொதுமக்கள் என எல்லோரும் திரண்டிருந்து இந்த அமராவதி நதிக்கென நாம் நன்றி கடன் செலுத்துவோம், வழிபட்டு மகிழ்வோம். அன்னை மீண்டும் கங்கை என பொங்கி அந்த மக்களுக்கெல்லாம் அருள்பாலிப்பாளாக அவளை வழிபட்டு நிறைவு செய்கிறோம். அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹரி ஓம்.